வணக்கம். நான் உங்கள் அம்மா சமையல் மீனாட்சி. அட்சய திதிக்காக நம்ம நகை தான் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கிடையாது. உப்பு, மஞ்சள் இந்த மாதிரி கூட வாங்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி கூட பண்ணலாம். நம்மக்கிட்ட வந்து பித்தளைப்படி இருந்தால் பித்தளைப்படியில் வைக்கலாம். அப்படி பித்தளைப்படி இல்லைன்னா பித்தளை கிண்ணம் இருந்தால் அதில் வைக்கலாம். இல்லைன்னா பித்தளை சொம்பு எப்படியே நம்ம வச்சுருப்போம் அதில் வைக்கலாம். இங்கே கீழே வந்து ஒரு வாழை போட்டு அது மேலே வந்து பச்சரிசியை பரப்பிட்டு அதுக்கப்புறம் ஒரு படியில் நெல், இன்னொரு படியில் பருப்பு, இன்னொரு படியில் உப்பு, அதுக்கப்புறம் இன்னொரு சின்ன படியில் வந்து பார்த்திங்கன்னா காசு, நம்மக்கிட்ட இருக்கிற நகை, வெள்ளி எதுனாலும் வைக்கலாம். இன்னொரு படியில் பார்த்திங்கன்னா நம்ம கொம்பு மஞ்சள் வச்சுருக்கோம், வச்சுட்டு வெத்தலைப்பாக்கு வச்சுருக்கோம். நம்ம இந்த அட்சய திதி ஆரம்பிக்கும் போது நம்ம ஒரு தேங்காய் உடைச்சி அப்புறம் கற்பூரம் ஏற்றி நம்ம இங்கே வச்சு சாமி கும்பிட்டுட்டு எப்பவுமே செல்வத்தையும் உடல் சுகத்தையும் கொடுங்க, நல்ல ஒரு வேலை வாய்ப்பு, அதுக்கப்புறம் நீங்கள் என்ன வேண்டுறீங்களோ அது அப்படியே வந்து நடக்கும்னு சொல்லுவாங்க. வத்தாத அன்னம் வந்து நமக்கு இந்த வருஷம் ஃபுல்லாக கிடைக்கும். அதுக்காக நீங்கள் வந்து நோய் நொடியும் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கங்க. இங்கே எல்லாமே நான் ரெடி பண்ணியிருக்கேன். நான் சாயங்காலம் தேங்காய் உடைச்சி பூஜை பண்ணிவிடுவார். நீங்களும் இந்த மாதிரி அட்சய திதிக்கு ரெடி பண்ணிவிட்டு நீங்கள் வந்து வேண்டிக்கங்க. உங்களோட வேண்டுதல் வந்து கண்டிப்பாக நிறைவேறும். நான் இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். நீங்கள் யாரெல்லாம் இதை பார்த்துட்டு பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள்.